இப்போ நம்ம பார்க்க போகிற காம்பனண்ட் எது அப்படின்னா டயோடு. ஸோ டயோடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. டயோடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பிளாக் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் லைனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு பக்கம் பிளாக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளாக் லைனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டயோடு. இந்த பக்கம் டார்க்காக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கேத்தோடு. அண்டர்லைன் பண்ணி இருக்காதது வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு. டயோடு சிம்பிளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள். டார்க்காக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு, இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு. ஓகேங்களா. ஸோ இதில் எந்த பக்கம் கேத்தோடு வைக்கணும், எந்த பக்கம் ஆனோடு வைக்கணுன்றதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போது நான் ப்ரோபை என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே வைக்கிறேன் நான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரோபை உள்ளே வைக்கிறேன். ஸோ ப்ரோபு வந்து கேத்தோட பக்கம் எதை வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு. டயோடு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது சரியாக தெரிஞ்சுது அப்படின்னா தான் உங்களால் மாஸ்ஃபெட்டை ஒழுங்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும், டிரான்சிஸ்டரை ஒழுங்காக செக் பண்ண முடியும். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது கேத்தோடு எது ஆனோடுன்றதை நல்லா டயக்ராம் போட்டு சிம்பிள் போட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த காம்பனண்ட் எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் ரெசிஸ்டரில் ஒரு 2, கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா 2, ஸோ இண்டக்டரில் 2, காயிலில் 2 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீடிங் எடுத்துக்கிட்டே வாங்க. வேறு வேறு போர்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீடிங் எடுங்க. இப்போ டயோடு. ஸோ கேத்தோட் பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் வைக்கிறேன். ஸோ ஆனோடு பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட்டை வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கேத்தோடு, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆனோடு நான் உள்ளே வைக்கிறேன். ஓகேவா. கேத்தோடு ஆனோடு இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான் வச்சுருக்கேன், அந்த பக்கம் நெகட்டிவ் வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரீடிங் கிடைக்கும். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மல்டிமீட்டரில் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ எனக்கு அந்த டயோடில் வைக்கிறேன் நான். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீடிங் கிடைக்கும் 635 அப்படின்னு ரீடிங் கிடைக்கும். இதே நான் மாற்றி வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ரீடிங் கிடைக்கக்கூடாது டயோடை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன ஆகணும் அப்படின்னா ரீடிங் கிடைக்கக்கூடாது. பாருங்கள், ரீடிங் கிடைக்கல. இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இந்த டயோட் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அது ஜெனடயோடாக இருந்தாலும் செக்கிங் மெத்தட் இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது டயோடா இல்லை ஜெனடயோடான்றது நம்ம ஸ்கீமேட்டிக் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் தான் ரீடிங் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரீடிங் கிடச்சிச்சு அப்படின்னாவே இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை 2 பக்கமும் ரீடிங் வருது, இல்லை 2 பக்கமும் பீப் வருது அப்படின்னா ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை எடுத்து வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீமேட்டிக் பேஸ்டாக அது ஜெனடயோடா என்ன எப்படி கொடுத்துருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஜெனடயோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்லையும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு ரிவர்ஸ் பயாஸ்லையும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் ஏதாவது கொடுத்துருக்கானா அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ரீடிங் எழுதுவீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரீடிங் எழுதணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டயோடை வந்து சிம்பிளாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எந்த பக்கம் லைன் இருக்கோ அது வந்து ஆனோடு, கேத்தோடு. லைன் இல்லாதது ஆனோடு வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆனோடில் நான் என்ன வச்சேன், ரெட்டு வச்சேன், இந்த பக்கம் பிளாக் வச்சேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரீடிங் கிடச்சிது. எவ்வளோ 3 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ வரும். இந்த மாதிரி 3 டிஜிட்டில் வந்துச்சு அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் அந்த டயோடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதே இந்த பக்கம் பிளாக் வைக்கும் போது இந்த இடத்துல ரெட்டு வைக்கும் போது உங்களுக்கு 0 வரும். ஒரு பக்கம் ரீடிங் வரும், இன்னொரு பக்கம் ரீடிங் வராது. இப்படி வந்துடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயோடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 2 பக்கமும் ரீடிங் வந்தது அப்படின்னாலும் காம்பவுண்டை வெளில எடுத்து வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணி ஆகணும். சேம் வந்து 2 பக்கமும் பீப் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு டயோடு. இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெனடயோடு எங்கேயாவது இருந்தது அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஆக்சுவலாக இப்போ நம்ம செக் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா ஜெனடயோடு தான். எப்படி இருந்தது பார்த்தீங்கல்ல. இப்போ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டயோடு இருக்குது. இது எப்படி டயோடுன்னு சொன்னேன் அப்படின்னா இப்போ நான் ஸ்கீமேட்டிக் பார்த்து தான் ஸோ டயோடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடிங் செக் பண்ணுறேன். ஸோ இப்போது சேம் அதே மாதிரி தான். எந்த பக்கம் டார்க்காக இருக்குது, ஓகேங்களா, லைன் போட்டிருக்காங்களே, இது வந்து என்னது கேத்தோடு. அப்போது அந்த பக்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாக் வைக்கணும். ஆனோடு பக்கம் ரெட்டு வைக்கிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா 176 வருது. இப்போ இதே வந்து நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் டயோடுக்கு இந்த மாதிரி மாற்றி வைக்கிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா ரீடிங் கிடைக்காது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இதோட
ஸோ இந்த மாதிரி செக் பண்ணணும். அடுத்தடுத்து நம்ம நிறைய போர்டில் இந்த மாதிரி ஜெனோடைடு எப்படி இருக்குது, டயோடு எப்படி இருக்குது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ இது வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 காம்போனன்ட் பார்த்துருப்போம். இப்போ 4மே என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு கொஞ்சமாவது ஒரு 2 எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஒவ்வொரு வீடியோக்கும் நான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா படிக்கும் போதும் பார்க்கும் போதும் உங்களுக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா மறந்து போயிடும். நீங்கள் டெய்லி இந்த நோட்ஸ் ப்ளஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் போர்டு சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஓகேவா?